வாங்க மேம், வணக்கம். என்ன பார்க்குறீங்க? இப்போ உள்ள நியூ டிசைனில் உள்ள ஹாரம், நெக்லஸ் எல்லாம் எடுத்து காமிங்கம்மா. ஓகே மேம். பெரிய பொண்ணு ஹாய் எவ்ரிவன். வந்துட்டோன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டோன்னு சொல்லு. எதுக்கு இப்போ திரும்ப வந்த? பெரிய பொண்ணு ஊர்லேருந்து வந்தாச்சா? அண்ணி வந்துட்டாங்களா என்ன? இல்லைண்ணே, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். நானும் கோபியும் வந்துட்டோம். அவங்க 2 பேரும் நைட் கிளம்பி காலைல தான் வருவாங்க. எனக்கு வேலை முடிஞ்சதுனால கிளம்பி வந்துட்டேன். மாமாவும் அக்காவும் அங்கே ஏதோ வேலை இருக்குன்னு இன்னைக்கு நைட் தான் கிளம்புறாங்க. உமா, நீங்க பெரிய பொண்ணோட? ஆமாம், நீங்கள்லாம் என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க. என்னதான் இருந்தாலும் என் உயிர் தோழி என்னை விட்டுட்டு வருவாளா? அதான் வர வழியில் அப்படியே என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டா. ஆமாம் ஆமாம், இந்த அம்மா இல்லைன்னா அந்த அம்மா இல்லை, அந்த அம்மா இல்லைன்னா இந்த அம்மா இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எனக்கு வேணாம். ஏம்மா, நீ போய் இப்போ நியூவில் ட்ரெண்ட் மாடல் இருக்குல்ல, அதான் மீனாட்சி திருக்கல்யாண ஜுவல்லரி, அதை எடுத்துட்டு வா. போ, அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. பெரிய பொண்ணு அதுவா வாங்க போறேன்? பெரிய பொண்ணு, ஏற்கனவே நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு. நீ பாட்டு ஏதாவது உளறிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒன்றும் 30 பவுன் 35 பவுனுக்கு மேலே தான். ஏதாவது உளறிட்டு இருக்காத, சும்மா இரு. ஓகே மேம், இதோ போய் எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ எடுத்துகிட்டு வரணும். அவள் சொல்கிறலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏம்மா, உங்ககிட்ட நியூ மாடல் தானே கேட்டோம். இது கொஞ்சம் ஓல்டாக இருக்க மாதிரி இருக்கேன். கொஞ்சம் நியூ மாடலாக பார்த்து எடுத்துகிட்டு வாமா. ஓகே மேம். அக்கா, நீங்கள் எவ்வளோ சவரனில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்கல்ல. நகை விற்கிற விலைக்கு 3 பவுன் போடுறது பெரிய விஷயந்தான். அதான் ஒரு 3 பவுனில் பார்க்கலான்னு இருக்கேன். எது 3 பவுனா? இப்போதான் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், 10 பவுன் சொன்னா, நீங்க என்ன 3 பவுன் சொல்றீங்க? அதானே, 2 பேரும் பேசாமல் இருப்பீங்களா? அதெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருப்பேன். பாப்பேன், எனக்கு எது பிடிக்குதோ அதான் வாங்கி தருவேன். அவர் சொன்னால் நான் வாங்கி கொடுத்துடணுமா? அதெல்லாம் 10 பவுன்லாம் வாங்க முடியாது. முதல்ல நினச்சிட்டு தான் இருந்தோம். இப்போ நகை என்ன விலை விற்கிதுன்னு பார்த்தீல, பூராத்தையும் உனக்கே கொடுத்துட்டா என் பிள்ளைங்க 2 பேரும் என்ன நடு ரோட்டில் விடுறதா என்ன? அதெல்லாம் முடியாது. 2 பவுனா கூட வாங்கி கொடுத்தாலும் கொடுத்தது தான். 2 பவுன் கூட வேணாம், சும்மாவே கொண்டு வந்து நில்லுங்க. நான் அவங்கள ஒன்றும் வேணான்னு சொல்லவே இல்லையே. பெரிய பொண்ணு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவங்களுக்கு தெரியும்ல. ஆமாம், இவ எதுக்கு இப்போ இங்கே வந்தா? நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதானே. இவன் இங்கே வந்து அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டான்னு என்கிட்ட கேட்கறது. இவளை யார் இங்கே வர சொன்னது ஃபர்ஸ்ட்டு? சரி விடுங்கக்கா. மேடம், இதான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. வாவ், நல்லா இருக்கே. இது எத்தனை சவரன்மா? இது 7 சவரன் மேம். இது நல்லா இருக்குக்கா. மாங்காய் டிசைன் என்ன? இந்த இது எவ்வளோ சவரன்? அது 5 மேம். சரி சரி, ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. மொத்தமா பில் போடுங்க. பெரிய பொண்ணு நாச்சியார், நீ ஏன் கத்திக்கிட்டே இருக்க? நீ பாட்டுக்கு அமைதியாரு. நான் வாங்குறது தானே. அவள் பாட்டுக்கு கடையே கூட கேட்பா. எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியுமா என்ன? எனக்கு என்ன தோணுதோ அதான் வாங்குவேன். அது பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கட்டும், நீ கண்டுக்கிறாத. ஏம்மா, இது 2ல் என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க வாங்குறதுக்கு. என்ன பெரிய பொண்ணு, 2 சவரனில் தான் உங்கள் அண்ணி வாங்கி தரேன்னாங்க. இப்போது 7 சவரன் 5 சவரன் எடுத்து வச்சுருக்காங்க. ஏதோ ஒன்று உனக்கு வரப்போகுது. உனக்கு லக்கு தான் போ. ஏ உமா குந்தா, நீ வாய மூடலா. நீ வேற ஏதாவது சொல்லி உள்ளதையும் கெடுத்து விட்றாத. பேசாட்டிக்கு இரு. என்னக்கா எங்கள் கிட்ட கேட்குறீங்க? உங்கள் பட்ஜெட்டுக்கு எது ஓகேவோ அதை பாருங்கள். 2ம் நல்லா தான் இருக்குது. எதுனாலும் உன்னை செலக்ட் பண்ணுங்கக்கா. ஏம்மா, இந்த 7 சவரனை தானே பில் போட்டு எடுத்துகிட்டு வா. ஓகே மேம். வேறு ஏதாவது பார்க்குறீங்களா? ஆமாம்மா, இன்னும் பார்க்கணும். சரி, அப்போ பாருங்கள் மொத்தமாக. ஓகே மேம், பாருங்கள். இப்போ மொத்தமாக பில் போட்டுக்கலாம். சரி, பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு வாங்க கேர்ளுக்கு. ஓகே மேம். ஓகே மேம். மேம் பிரேஸ்லெட். சரி, நீங்கள் வந்து பாருங்கள், நான் அங்கிட்டு போய் நிற்கிறேன். ஏன்னா நிம்மி வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்கீங்க. செலக்ட் பண்ணுங்க. சரிங்க. இந்த ரோலை 3rd ஒன்று இருக்குது, நல்லா இருக்கே. ஆமாம், அதுதான் எனக்கும் கூட பிடிச்சிருக்கு. சரி, அப்புறம் என்ன, அதே பில் போட்டுருங்க. ஓகே மேம். வேறு ஏதாவது பார்க்குறீங்களா? டைமண்டை தோடு காமிங்க. ஏங்க நிம்மி, என்ன டைமண்டா? ரொம்ப ரேட்டாக இருக்குமே. எனக்கு இல்லை, பெரிய பொண்ணோட பொண்ணுக்கு தான். நீங்கள்லாம் வாங்குறதுனா ரெகுலராக யூஸ் பண்ண முடியாதுல்ல. இது டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கி கொடுக்கலாமேன்னு பார்த்தேன். பரவாயில்லையே நிம்மி, நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் பண்ணுறீங்களே. ஆமாம், நாங்கள்லாம் வாங்குறதுலாம் எங்கேயாவது வெளில போகும்போது, ஃபங்க்ஷன் போகும்போது, ஏதோ தீபாவளி, பொங்கல், பர்த்டேனா தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள்
தோடு வாங்கினா எப்போவுமே காதில் போட்டுகிட்டே இருக்கலாம். பரவாயில்லையே. ஐயோ நிம்மியக்கா, அதெல்லாம் வேண்டாம், சும்மா இருங்க. பரவாயில்ல பெரிய பொண்ணு, என்ன வெயில் நின்றுட்டே இருக்கீங்க, போய் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே மேம். மேம் நீங்கள் தானே சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓகே தானே உங்களுக்கு? பெரிய பொண்ணு உனக்கு ஓகே தானே? அக்கா வேணான்றே கேட்கவே மாட்டேங்கிறீங்க. 2.5 லட்சம்க்கா, வேண்டாம்க்கா. எது 2 லட்சமா? இது என்ன இவ்வளோண்டா இருக்கு 2 லட்சம்ன்றாளுங்க? அப்படின்னு அது இருக்கு. அது ஒன்றும் இல்லை மதினி, அந்த கல் இருக்குல்ல, வைரம் கல், அதெல்லாம் அதுக்கு தான். பெரிய பொண்ணு, இதெல்லாம் எதுக்கு உன் மகளுக்கு வாங்குற? அவன்கிட்ட காணாம போட்டு வந்துச்சா என்ன செய்வ? நானா வாங்குறேன்? எப்படியோதான் சும்மாவா கடலை தூக்கி கொடுக்குறாங்க, காசு கொடுக்கணும்ல. அதெல்லாம் இவ்வளோ ரூபா போட்டு வாங்கி காதில் போட்டு அவட என்கிட்ட காணாம போட்டுருச்சுன்னா அதுவும் ரெகுலர் யூஸ்ன்னு வேற சொல்றீங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. ஏன் பத்ரஹாலியக்கா, நீங்களும் வாங்கி தர மாட்டீங்க, வாங்கி தரவங்களே விட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உமா வாயை மூடு சொல்லிட்டேன். அந்த பிள்ளை பாட்டு பள்ளிக்கூடம் உட்காந்து கலட்டி பார்க்கவும் வைக்கவும் செய்யும். என்கிட்ட காணாம போட்டு வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? பத்ரஹாலியக்கா விடுங்கக்கா, அவங்க ஆசையாக வாங்கி தராங்க. இப்போ உள்ள பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு இப்படி தான் போட்டுட்டு வராங்க. வாங்கி தர வேணாம்லாம் சொல்லலை, வாங்கட்டும். அதெல்லாம் டெய்லிலாம் ஒன்று போட்டு விட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் காணாம போட்டு வந்துடாமன்னு தான் சொல்கிறேன். அதை பாரு, கடுகளவு இருக்குது 2.5 லட்சமா. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறது? நான் சொல்கிறது யார் என்ன கேட்குறீங்க? என்னம்மாவா போங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குருவோம். எது காணாம போகிறதையா? நிம்மி, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் வாங்கி கொடுங்க. ஆமாம், இன்னும் 50 லட்சத்துக்கு கேட்பாளுங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க எல்லாரும் சேர்ந்து. ஐயோ, அவங்க வாங்கவா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை சொல்லுங்க, அடுத்ததுக்கு போகணும்ல. இல்லை, நீங்கள்லாம் ஃபங்க்ஷன் போடுற மாதிரி வாங்கினீங்க, நான் ஓகே ரெகுலர் யூஸாக இருக்கட்டுமே இதை செலக்ட் பண்ணேன். உங்களுக்குலாம் ஓகேனா வாங்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம், வேறு ஏதாவது கூட செலக்ட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவ்வளோ காசு போட்டு தோடு வாங்கி ரெகுலர் யூஸ் பண்ணு சொல்கிறாங்களே, காணாமல் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நிம்மி, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன, இதே வாங்குங்க. எங்களுக்கெல்லாம் கூட இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏம்மா இந்தாம்மா, போய் இதை பில்லுக்கு வச்சுட்டு வேற என்ன பொருள் கேட்குறாங்களோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வா, எங்களுக்கு வேறு வேலையெல்லாம் இருக்குது. ஓகே மேம். ஏங்க உங்கள் எல்லாத்துக்கும் ஓகே தானே? அதான் பில்லுக்கு வைக்க சொல்லியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு, அடுத்த பொருளை பாருங்க. நிம்மி, புரியுதா உங்களுக்கு? அப்போனா ஓகேன்னு அர்த்தம். புரியுதுங்க மேடம், இந்தாங்க நீங்கள் கேட்டது. ஏம்மா அது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குன்னு? அதுவும் நகை தான் மதினி, ட்ரெஸ்ஸே போட தேவையில்லை, அதையே போட்டுக்கலாம். ஆமாம், 1 ரூபாய்க்கு விற்கிது, அதை வாங்கி மாட்டிக்க. ஏம்மா இது யாருக்கு? இல்லை மேம், இது உங்களுக்கு இல்லை, இதோ இதுதான் உங்களுக்கு, இது அங்கே உள்ள கஸ்டமருக்கு. ஆமாங்க, கோல்டாக இருந்தாலும் போடுற அளவுக்கு தான் போட முடியும். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏன் நீ இப்படி சொல்கிறீங்க? பாருங்க எவ்வளோ பெருசா, எவ்வளோ அழகா இருக்கு. அப்படியா? அப்போ உன் புருஷனை கூட்டியாந்து நாளைக்கு இதை வாங்கி இதோ பெரிய பொண்ணு விசேஷத்தப்ப போட்டுக்கிட்டு வா, சரியாவுமா? நீங்கள் வேற சும்மா இருங்கக்கா, மறுபடியும் மகள் மடத்தில் லோன் கேட்க போகிறா. ஆமாம், இந்த அம்மா இப்போ தான் பாபான்னு கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் லோனு. நிம்மி, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் எடுத்த ஆரமும் இதுவும் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும். ஆமல்ல? ஆமாம், இது ரெண்டும் சேர்த்து போடும்போது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே, அப்போ இதே இருக்கட்டுமா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சுமா. எங்களே பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் இருந்து ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க. இது எல்லாத்துக்கும் மொத்தமாக பில்லை போடுங்க, போங்க. ஓகே மேம். மீனாட்சி ஜுவல்லரி கேட்டிங்களே, பார்க்குறீங்களா? ஏம்மா, அவ்வளோ சும்மா இருந்தால் நீ சும்மா இருக்க மாட்ட போலையே, போமா போதும். இதில் என்னக்கா இருக்கு, சும்மா பார்க்க தானே போகிறோம், அதான் இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம்ல, ஒன்று எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே மேம். வா, எவ்வளோ அழகாக இருக்கு. நிம்மியக்கா, என்ன வாங்க போகிறீங்களா? இல்லை, பார்க்குறேன். ஏன், நீங்களாம் வாங்கலாமே, உங்களுக்கு என்ன குறைச்சல்? வாங்குங்க. ஆமாம் ஆமாம், இந்த அம்மாவுக்கு ரொம்ப தெரியும்ல, உன்னமானே 4 பேர் இருந்தா எல்லாரும் தலையில் துண்டை போட்டுட்டு போக வேண்டியதான். உமா, வாயை பொத்திக்கிட்டு இரு. இந்தாங்க லக்ஷ்மி, பாருங்க. நல்லா இருக்கேன். மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம்.
அதெல்லாம் இதில் இருக்குது. நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ பெருசா? பெரிய பெரிய இங்கே கொண்டா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு ஆமாம் ஆமாம், என்ன பொருத்தமாக இருக்கு உனக்கு. ஏங்க உமா தானே? நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. ஆமாம், நிம்மி சொன்ன மாதிரி இதை வாங்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு இடம் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா சரியாக போச்சு, அவ்வளோதான். உமா எடுத்துக்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கூட நல்ல ஐடியா தான். பெரிய பொண்ணு, என்ன ஒரு ஃபோட்டோ எடு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேயே வச்சுட்டு வந்துடு. நீ மட்டும் கழுத்தில் போட்டுட்டு வெளியே வந்துடாத. பொண்ணோட சேர்த்து எங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அக்கா, என்ன அக்கான்னு உட்காந்துக்கிட்டு? சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, வேறு வேலையெல்லாம் இருக்குது. ஏம்மா, இவளோட விளையாண்டுக்கிறது உங்களுக்கு நேரமா? இன்னும் எவ்வளோ வேலை கிடக்கு. வாங்க போவோம், அவளுக்கு வருவாளுங்க. வாங்கக்கா போகலாம். நான் நினைக்கிறேன் சேல்ஸு கிடையாது, இது ஷோக்கு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? அப்போ நானும் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். பாத்தியா நாச்சியா, நான் சொல்லலை? கொஞ்சமாதி ஒரு விசேஷக்கார பொம்பளை மாதிரி நடந்துக்கிறா. எப்படி இருக்கான்னு பாரு. இவளோட போனா ஒன்றும் விளங்கி தொலையாது. வாங்க, நான் போகிறேன். என்னம்மா போ. ஃபோட்டோ எடுத்துகிட்டு சீக்கிரமா பெரிய பொண்ணு, நாங்கெல்லாம் போகிறோம். வாங்கக்கா, நம்மலாம் போகலாம். அப்படியாடா? அப்போ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு சொல்லு. நீ வேற எங்கடா என்ஜாய் பண்ணலான்னு போகும்போது மம்மி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்கடா. டேய், உங்களுக்கு மட்டும் எங்கே இருந்தாடா இப்படிலாம் மாட்டுது? எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் சிக்க மாட்டேங்குதேடா. நானும் உங்களோடே தான் இருக்கேன். ஆமாம், எங்கடா அவனை காணோம்? ஆமல்ல, அவன் எல்லோ கலர் சாரியை தேடி போனான்டா. அவன் என்னானே தெரில. நீ சொன்ன மாதிரி அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல? எதுவும் எசக்க பசக்க மாட்டிக்கிட்டானா? அதெல்லாம் ஓகே. அச்சும் ஜீவமா போயிருக்கானுங்க, அவங்களே ரொம்ப நேரமா காணோம். இது என்ன கார் சாவிமான் இருக்கு? உன்னை முத பார்த்தப்பே எனக்குள்ள என்னவோ தோணுச்சு. அதே மாதிரியே நீ பிரபாவோட பையனா இருந்திருக்க. பெரியமா, ஆ, என்னாச்சு பெரியமா? அது ஒன்றும் இல்லையா, கார் சாவி கீழே. டேய், அது உன் கார் சாவி தானே? ஆமாண்டா. மித்ரன், இந்தா வாங்கிக்கோ. அது என்னது இல்லை பெரியமா, ஜெயோடது தான். வாங்கிக்கோடா. வாங்குடோம். ஜெய், டேய் யார் அவ? அடோ பாவி கார்த்திக், என்னடா இதெல்லாம்? என்னடா தெரியல. எல்லோ கலர் சாரி இப்போ பிளாக் கலர் சாரியா மாறியாச்சு. என்னென்னமோ பண்ண போறேன்னா இங்க தனியா நின்றுட்டு இருக்க. என்னாச்சு? ஏன்டா பேச மாட்டேன்? உனக்கு உங்க மம்மி இங்க இருந்தா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தான் என் மம்மி இங்க இருக்காங்களே, அதான் எல்லாம் ஊத்திக்குச்சு. டேய் கார்த்திக், இதெல்லாம் என்னடா? என்னடா கார்த்திக்? ஹனி, ஐ see you later. ஓகே பேபி. கார்த்திக், ஏன்டா கத்துற? என்னடா பண்ணிட்டு இருக்க அறிவு கட்டவனே? டேய், கீழே வேணா போனா பிடிச்சேன்டா. இது ஒரு தப்பா? கேளு வேணாலும் இவங்க கிட்ட. ஓ, நீ பிடிச்சத நானும் தான் பார்த்தேன். கீழே விழும்போது தானே? ஆமா ஆமா. அண்ணா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பெரியம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க, நீ ஃபோன் எடுக்கலன்னு கத்திட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா. அப்படியா? ஃபோன் ரிங் ஆகவே இல்லையே. இதோ போய் பார்க்குறேன். ஜெய், உங்களை தான் உங்க அம்மா கூப்பிடுறாங்க. ஓகேங்க. டேய் வா போலாம். ஜீவி எங்க? அவன் அங்கதான் இருக்கான், வா போலாம். சக்தி, கையில் எங்க? எல்லாரும் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய பொண்ணு தான் வந்துட்டாங்கல்ல, உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்க சொன்னாங்க, அதான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் மேலே ரெடிமேட் செக்ஷனில் பார்த்தேனே. ஷாரி செக்ஷனில். ஓ அப்படியா? சரி. என்ன கோவமா இருக்காளா என்ன? என்கிட்ட கேட்டா நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட கேட்குறீங்க. சொல்லு. எனக்கு நிஜமாவே தெரியாது. எப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே, என்னால் முடியல. விடு, நானே போய் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களே தான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு ஆள் வச்சு வேணா பார்க்கலாமா? நீ இருக்கியே வாளு.
சரி சரி, பேசுனதான் போதும், போய் கையில பாடுறா போடா. கார்த்திக், இன்னொரு இந்த மாதிரி பார்த்தேன் உன்னை கொன்னுடுவேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஐயோ சரிங்கண்ணா, பயந்துட்டேங்கண்ணா. போட்ட உன்னை அப்புறம் வந்து பார்க்குறேன். ஹலோ, என்ன? நான் வேணா ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரட்டா? ஏன் இப்பதான் உன் கணக்கு நான் தர்றேனா? எவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? அது அது வந்து நான் ஏன் அந்த பொண்ணு போயிட்டாளா? என்ன மேடம் பொசிசிவ் ஆன மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஹேய், எனக்கு தெரியாத உன்னைய பற்றி. என்ன தெரியும்? நீ என்ன லவ் பண்ணுறேன்னு தெரியும். என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? ஆமாம் அப்படிதான். சரி நான் போகிறேன். உனக்கு நீ ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டியா? ஏன் இல்லையே. சரிப்பா, நம்ம போய் செலக்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன். நான் ட்ரெஸ்ஸே எடுக்கல, போதுமா? எது அப்படின்னா ஃபங்க்ஷன் அன்னைக்கு ட்ரெஸ் போட மாட்டியா? நிஜமாவா? எனக்கு ஓகே. என்ன நக்கலா? நீ தானே சொன்ன ட்ரெஸ்ஸே எடுக்கலன்னு. ட்ரெஸ் எடுக்கலனா அதுக்கு இப்படி சொல்வீங்களா? சரி ஓகே, சில். அந்த பொண்ணு ஏன் போனா? இவ்வளோ நல்லா நிம்மதியாக இருந்தேன், மறுபடியும் வந்துட்டீங்களா? எது? நீ நிம்மதியாக இருந்த என்கிட்டயே வா. நான் தான் உன்னை பார்த்தனே, நீ என்னையே தான் பார்த்துட்டு இருந்த. அங்கங்கே போகிறப்பெல்லாம் பின்னாடியே அங்கங்கே மறைஞ்சு நின்று நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றை வாட்ச் பண்ணுறது தவிர வேறு என்னடி வேலை? ம், இல்லை மேடம் இவ்வளோ நேரம் நிம்மதியாக இருந்தாங்களாம். மூஞ்சப்பாரு. ஐயோடா, எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்க. உங்களை பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு வேலை. எனக்கு இருக்க வேலையில் இதெல்லாம் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமா? நீங்கள் யார் கூட பேசினா என்ன, யார் கூட ஊர் சுற்றினா எனக்கு என்ன? கார்த்திக், என்ன? ஒன்றும் பண்ண மாட்டேன். ரொம்ப ஓர சீன் போடாத. என்ன முழு கையிடுறான். எடுக்க முடியாதுன்னு என்னடி பண்ணுவேன்? கார்த்திக், இது ஷாப். அப்படியா? அச்சோ, எனக்கு தெரியாதே. இது ஷாப்பா? கார்த்திக், ஹோய் சண்டைக்கோழி, என்னடி? ம், பயந்துட்டியா என்ன? நீ மட்டும்தான் எனக்கு, ஓகே? உன்னை தவிர இங்கே வேற யாரும் கிடையாது. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. ஸோ அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாத. என்ன அது ஜஸ்ட் சும்மா, ஓகே? ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஏ சக்தி, அது சரி. ம், சக்தி. கார்த்திக், கையில் விடுங்க. ஹாய் கயல். ஹாய் கார்த்திக், நான் இப்போ சக்தியை கூட்டிகிட்டு போகணும். சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ, ப்ளீஸ். கார்த்திக். ஆ, ஏண்டி காசுக்குள்ள வந்து கத்துற? ஒரு நிமிஷம் இருடி. சக்தி சீக்கிரம், உன்னை அம்மா காணோம் தேடிட்டு இருக்காங்க. ஓய் பேபி, ம், ஃபோனில் கூட நிறைய பேசினடி. இப்போ நேரில் வந்து எதுவுமே பேச மாட்டேங்க. எனக்கு நைட் கண்டிப்பாக கால் பண்ணுவேன், அட்டன் பண்ணேன். அப்படி இல்லைன்னா உன் ரூமுக்கு தான் வருவேன். ம், ரொம்ப எனக்கு முக்கியம். முக்கியமாக முக்கியம் இல்லையான்னு நைட் பார்க்கலாம். பாய். சக்தி போகலாமா? ம், போகலாம் கயல். சந்தியா, இந்த சாரி உனக்கு சூப்பராக இருக்கு போ. ஆமாம், நம்ம செலக்ட் பண்ண சாரிலே இது நல்லா இருக்கே. ஆமாம், நியூவாகவும் டபுள் ஷைனிங்லேயும் செம்மையாக இருக்கு. இது நம்மளாம் செலக்ட் பண்ணோம். ம், ஐயோ சந்தியா அம்மாவா அது? என் கண்ணே பட்டுடும் போல. ஆமாம்மா, பிள்ளைங்களாம் சேலை கட்டினாதான் அவ்வளோ அழகாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்கா பாரு. என்ன ஒன்றுமே பேச மாட்டாங்க? என்ன ஒன்றுமே பேச மாட்டீங்க? சிவி, ம், ஓகேவா? ம், சூப்பர். அநியாயத்துக்கு அழகாக இருக்கு. என்னது? ஏன் கேட்கலையா? ம், கேட்டுச்சு. லக்ஷ்மி, நம்ம இந்த கலர் சாரி செலக்ட் பண்ணவே இல்லையே. ஐயோ போச்சு, மாட்டிக்கிட்டேனா? ஆமாம், நானும் அதான் யோசிக்கிறேன். நம்ம இந்த கலர் சாரீ செலக்ட் பண்ணவே இல்லையே. இவ இதை எங்கேருந்து எடுத்து கட்டினா? ஐயோ பெரிய பொண்ணு, இந்த சாரியோட விலையை பாரு. என்ன 27,000?
எது 27,000மா? 27,000மா? அமைதியாரு. ஆமாம், 27,000 தான் போட்டிருக்கு. அப்போ இது நம்ம செலக்ட் பண்ண saree இல்லையா? வேறு யாரோ செலக்ட் பண்ண வச்சதை எடுத்து ட்ரையல் பார்த்துட்டியா சந்தியா? என்னது 27,000மா? எருவு மாடே, எந்த புடவை எடுத்து? இந்த புடவை நாங்கள் எடுக்கவே இல்லை. வேறு யாரோ எடுத்து வச்சிருந்தோம், எடுத்து ட்ரையல் பார்த்துட்டியா என்ன? அறிவு கெட்டவளே, பில்லெல்லாம் பார்க்க மாட்டேன். லக்ஷ்மி, ஏன் பிள்ளையை திட்டுற? இப்போ அதனால என்ன? ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. இப்போ என்ன பில் போட்டு வாங்கிட்டோமா இல்லை என்ன? இந்த சரி தான் வேணும்னு சொல்லு. ஆ ம் இது எப்படி 27,000? எனக்கு வேண்டாம். சொன்னது மட்டும் செய். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதான் வேணும்னு சொல்லு. அப்போ இந்த சேரீ நம்ம செலக்ட் பண்ணலையா? பிள்ளைக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? ஐயோ அக்கா, நீங்கள் வேற. விசேஷம் நடக்கிற பிள்ளைக்கு நம்ம 20,000 புடவை எடுத்திருக்கோம். இவளுக்கு 27,000மா? எல்லாத்துக்கும் 5,000 தானே பெரிய பொண்ணு சொன்னா. என்ன இது எங்கே எடுத்துகிட்டு வந்தான்னு தெரிலையே. ஆமாக்கா, பத்ரஹாலியக்கா சொன்ன மாதிரி பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கா அந்த சேரீயில். இவளுக்கு நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணோம் அதுவே நம்மளுக்கு தெரியலையே. அவளுக்கு எல்லாமே ட்ரையல் பார்த்துட்டாளுங்க, எல்லாரும் பிடிச்சி போயாச்சு. அப்போ இவளுக்கு எடுத்த சேரீ எங்கே? நம்ம சூஸ் பண்ண சேரீ இதுதானா? நம்ம தான் பில் தெரியாமல் எடுத்துட்டோமா என்ன? ஏய், போய் மாற்று. உனக்குன்னு எடுக்கல, இதுக்கு வேறு சொல்ல போகிறாங்க. போய் மாற்று போ. எனக்கு வேண்டாம். சொன்னதை செய். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இதான் வேணும்னு சொல்லுன்னு சொன்னேன். அதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. அத்தை, ஐயோ பூச்சு பூச்சு. சொல்லுமா. ஏன் த நல்லா தானே இருக்கு, ஏன் வேணான்றீங்க? நீ வேற சும்மா இருமா. 27,000மா? நான் எங்கே போய் இப்போ 27,000த்துக்கு? இப்போ எனக்கு வேற ஏகப்பட்ட செலவு இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ எதுக்கு இவளுக்கு 27,000த்துக்கு சாரி? ஏன் த ஒரு நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாரும் நல்லா இருக்குன்னீங்க, இப்போ என்ன காசு அதிகமாக இருக்குன்றனால வேணான்றீங்களா? இல்லைம்மா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் 27,000த்துக்குன்னு யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அத்தை, ப்ரைஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னா அது 27,000 இல்லை. ஏன்னா இது ஆஃபர் ப்ரைஸ் தான் த. ஏதோ 7,000 தான் நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அது 7,000 தான். வேணும்னு பில் போடுற இடத்துல கேட்டுக்கலாம் த. 7,000 தான், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். 27 கிடையாது த. டேய் தம்பி, அதெல்லாம் இல்லை. இதோ சேலையிலே பில்லில் 27,000 கொட்டை எழுத்துல எழுதியிருக்கேன். அப்புறம் எப்படி ஆஃபர்னா இதில் எழுதியிருக்குல்ல? அதெல்லாம் இல்லை, நான் பார்த்தேன். ஆஃபர் ப்ரைஸ்ன்னு போட்டு ஒரு சில சாரீஸ் வச்சுருந்தாங்க, அதில் தான் இந்த சாரீ இருந்தது. அதில் தான் நீங்கள் தான் எடுத்தீங்க, நான் பார்த்தேன். அங்கே பில் போடும்போது கேட்கலாம், 7,000 மேலே இருந்ததுன்னா ரிட்டர்ன் கொடுத்துருங்க, இல்லைன்னா 7,000 பே பண்ணுங்க. ஓகேவா? இல்லைப்பா, 7,000 கூட இப்போ எதுக்கு இவளுக்கு 7,000? எல்லாத்துக்கும் 5,000 நாங்கள் 3,500 பார்த்து எல்லாம் முடிச்சிட்டோம். இவளுக்கு எதுக்கு 7,000த்துக்கு? அதெல்லாம் வேண்டாம். என்னத்த என்னாச்சு? வாடாச்சோ, ஒன்றா தேடிட்டு இருந்தேன். டேய், நம்ம பார்த்தோம்லடா இந்த சாரீ 7,000 தானே? என்னடா நான் சொல்றது மட்டும் இப்போதைக்கு ஆமான்னு சொல்லு. என்னாச்சோ, நம்ம பார்த்தோம்ல, ஆஃபரில் தானே இருந்தது. என்ன சரி சொல்கிறான், என்னதுன்னு தெரியலையே. ஏதாவது சொதப்பனா நான் செத்தேன். இவன் என்ன? ஹே சந்தியா, இந்த சாரீ கலர் நல்லா இருக்கே. ஏய், நீ இந்த சாரியில் நல்லா இருக்க. என்னாச்சோ, இப்போதான் நீயும் ஜீவன் இந்த சாரீ ஆஃபரில் பார்த்தீங்க 7,000 நினச்சி, நீ என்னமோ இந்த சாரீ பார்க்காத மாதிரி சொல்கிற. ஓ, கதை அப்படி போகுதா? ஆமாத்த, நான் இவனும் தான். இந்த இந்த சாரியை தான். ஆமாம் ஆமாம், ஆஃபர் ப்ரைஸில் 5,000 தானடா? ஆமாம். ஐயோ, ஏதோ தப்பா சொல்லிட்டேன் போலயே. எது 5,000? அது ஏதோ 7,000டா. என்னடா என் மேலே கோவம் போடுற? எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் கூட்டிட்டு வந்துட்டு திடீர்னு நிப்பாட்டி வச்சு சொல்கிறானா என்னத்தடா சொல்கிறது? ஆமாத்த, அது வேறு சரி 5,000. இது 7,000 தான் த. ஆமாத்த. அச்சோ, நீ என்ன சொல்ற? ஆனால் இதில் 27,000 போட்டிருக்கு. எது 27? அட பாவி, முழு பூசணிக்காவும் சோத்துக்குள்ள அமுக்குறானே. இவனை என்ன பண்ணலாம்?
டே அச்சு, புரியுது, நான் பார்த்துக்கிறேன், அமைதியாரு. சரி, 5000 இருந்தானே 7000 இருந்தா என்ன, 27,000 கூட இருந்துட்டு போகுது. நான் அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன், வாங்க போகலாம். பெரிய பொண்ணு, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நீ பாட்டுக்கு சும்மா இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எல்லாருக்கும் எவ்வளவு காசு கிடைச்சோ அதே தான் எடுக்கணும். போய் வேற saree பார்க்கலாம் வாங்க. அச்சோ, அத்தை, அதான் நாங்கள் தான் சொல்கிறோம்ல ஆஃபர் ப்ரைஸ்ன்னு. அப்புறம் என்ன, 5,000 கூட 2,000 போடனாலும் என்ன, அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க. ஆமா லக்ஷ்மி, 7,000னா பரவாயில்ல. எனக்கு புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளுக்கும் நல்லா இருக்கு. 7,000 தானே. பெரிய பொண்ணு வேணா 5,000 கொடுக்கும், நம்ம வேணா 2,000 கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையே செலக்ட் பண்ணலாம். ஆமா லக்ஷ்மி, எனக்கு அந்த saree ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையே எடுத்துரு. ஆமாக்கா, இந்த சாரியில் சந்தியாவும் ரொம்ப அழகா இருக்கா. இந்த சாரியவே எடுத்துருங்கக்கா. என்னமோ பண்ணுங்க போங்க. அவ்வளோதானே, முடிஞ்சுல. எல்லாரும் கிளம்பலாமா? உங்கள் 2 பேத்துக்கு நல்லா தெரியும்ல, ஆஃபர் ப்ரைஸ் தானே. அப்புறம் பில் போடும்போது எதுவும் பிரச்சனை வந்துட போகுது. அதெல்லாம் தெரியும் தான். சரி, சீக்கிரம் வாங்க எல்லாரும். சந்தியா, சீக்கிரம் போய் சேஞ்ச் பண்ணு, லேட் ஆகுதுல்ல. இந்த போகிறேன் பெரியம்மா. சேஞ்ச் பண்ணிட்டு வாடா, எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறோம். ஓகே சார். ஹே உமா, என்ன பண்ணிட்டு இருக்க, வா போகலாம். டேய், இந்த பில்லெல்லாம் என்னன்னு பார்த்து முடிடா. ஓகே சித்தி. டேய், உங்கள் கண்ணுக்கு மட்டும் எப்படா தெரிஞ்சது? எனக்கு ஒன்றும் தெரியலடா. இதே மாதிரி எனக்கு ஒரு saree இருந்தால் எடுத்தாங்கடா. 27,000 கொடுத்தா இப்பயே இந்த சரியை வாங்கிக்கலாம். என்ன ரெடியா நீங்க? எது 27,000மா? இப்போதானடா 2 பேரும் 7,000 நீங்க மறுபடியும் 27,000ன்றீங்க. அது அவளுக்குன்னா 7,000, உங்களுக்குன்னா 27,000. வேணா சொல்லுங்க, 27,000 கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. ஜீவி, என்னடா சொல்றீங்க? ஐயோ, அம்மா கிட்ட மாட்டி விட போறாங்க. அப்போ இந்த saree ஆஃபர் பிரைஸ் இல்லையா? 27,000 தானா? டி அச்சு, இதை பேக் பண்றோம். அக்கா வாங்க, நம்ம போய் பில் பே பண்ணலாம். அதெல்லாம் இல்லை, 7,000 தான். அவன் சும்மா உங்களை ஏதோ சொல்லிட்டு இருக்கான். எங்க வா, நானும் ஒரு பில் போட. போய் பார்க்கலாம். வெயில போட வாங்க தூக்கி நீயே மேலே போட்டுக்கிட்ட மாதிரி. இப்போ என்ன மாட்டி விட்டுட்டேன். போய் சமாளிடா, முதல்ல இடத்த காலி பண்ணுடா 2 பேரும். ஏன்டா சொல்ல மாட்டேன் உன்னை, அப்புறம் வச்சுக்கிறேன். ஹே அச்சு, வா போலாம். வாங்கக்கா போகலாம். டேய், இந்த சாரிக்கு நான் பே பண்ணுறேன்டா. எது? நான் பே பண்ணுறேன்னு. நீ பில் கவுண்டர் போ, நான் வரேன். டேய், இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ, எனக்கு என்னமோ சரியா படலடா. அச்சோ. சரி, ஓகே. என்ன மேடம் இப்படியே நிற்கிறதா உத்தேசமா? போய் சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, இல்லைன்னா இப்போ போனவங்களாம் மறுபடியும் ரிட்டர்ன் வருவாங்க. ஓகேவா உனக்கு? இல்லை அச்சு, இதோ போகிறேன். சீக்கிரம். டேய் சீக்கிரம் வாடா. ஓகே. நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இரு, என்ன அவசரம்? எனக்கு எதுக்கு 27,000த்துக்கெல்லாம்? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாக படலை. ஹே, எனக்கு இந்த saree கலர் பிடிச்சிருந்தது, உனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் ப்ரைஸ்லாம் செக் பண்ணலை, அதனால தான் அதை செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இங்கே பாரு, எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு தான் சொன்னேன், என் கூட தனியாக வா, நான் செலக்ட் பண்ணி தரேன்னு. இப்போ எல்லாரும் முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணுற? பார்த்தீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணி ப்ரைஸ் ஏதோ தப்பாகிடுச்சுன்னு சொன்னதுக்கே அம்மா மாட்டவே மாட்டேன்ட்டாங்க. இதில் உன் கூட தனியாக வந்து நீங்கள் ஒரு saree எடுத்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கட்டேன். சான்ஸே இல்லை. எனக்கு இந்த சைடு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னா சொல்லாமல் அப்படி நின்றுட்டுருக்கேன். நான் வந்து பேச வேண்டியதாக இருக்குது. நான் சொன்ன உடனே சரி ஓகே எடுத்துக்கோன்னு சொல்லிட போகிறாங்க. ஏதோ 7,000 சொன்னீங்கன்றதுக்காக ஓகே சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, 27 தெரிஞ்சது அவ்வளோதான். சரி ஓகே, என்ன பிடிச்சிருக்கா? மொத்தமாக பிடிச்சிருக்கு. எது? இந்த சாரியில் நீ அழகாக இருப்பேன்றதுக்காக தான் இந்த சாரியை செலக்ட் பண்ணி கொடுத்தேன். நீ சாரியை வியர் பண்ண முன்னாடியே இது உனக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சரி, எதுக்கு எனக்கு சாரீலாம்? எதுக்கு? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? வேண்டாம். லேட் ஆகிடுச்சுல, போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போகலாம்.